ஷாம் பற்றி சொல்லணும்னா, எனக்கு பருத்திவீரனில் ஒர்க் பண்ணும்போது மூக்குலேருந்து ரத்தம் வந்துடும். அவ்வளோ ஹீட்டு. இவர் கிண்டல் பண்ணுவார், நீ என்னையா ஜெயபிரதா மாதிரி மூஞ்சில் மூக்குலேருந்து உனக்கு ரத்தம் வந்துடுது அப்படின்னு இவர் கிண்டல் பண்ணுவார். ஷாம் வந்து என்கிட்ட சின்சியராக கேட்பேன், சார் இல்லை சார் என்ன பிரச்சனைன்றதை உடனே பார்க்கணும், போவோம் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லி என்ன நிறைய நேரத்தில் என் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது தான் நானும் ஷாமும் ரொம்ப கிட்ட நெருங்கணும் உளவியல் ரீதியாக. அந்த பயணம் தான் அப்படியே தொடர்ந்து வந்தது. ஏன்னா இவன் அண்ணன்ட்டேருந்து வந்துட்டான் அப்படின்னோடனே இவனை விட்டுறக்கூடாது, இவன் நம்மளோட கொஞ்சம் காலம் பயணப்படட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு நாடோடிகள்லேருந்து அப்படியே அந்த பயணம் ஆரம்பித்தது. எல்லா படைப்புகள்லையும் இருந்தோம். ஆனால் இவன் இந்த மேடை இவனுக்கு இது கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா இவனுடைய திறனுக்கு எப்போவோ கிடச்சிருக்கணும். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, எனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பான். நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் டெக்னிக்கலாக. நான் சொல்லுவேன், இல்லை அவன்கிட்ட கேளுங்க, அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி நிறைய இவங்ககிட்ட விட்டுட்டு போயிடுவேன். இவ்வளோ தூரம் என் பின்னாடி இருந்து, ஏன்னா ஷியாமும் ஷாஜகானும் இருந்தாங்கன்னா எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் பார்ப்பேன், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி தான் என்னை இது வரைக்கும் நகர்த்தி கொண்டு வந்தாங்க.